ஹாய் நண்பன் நண்பி, நான் தான் உங்கள் டிவிக்கு பி அட்வைஸ். இளைஞர் அணி மாநாடு சொல்லி ஒரு மாநாடு நடத்துறாங்க. அதாவது யூத்து மாநாடு சொல்லி நடத்துகிறாங்க. யார்? நம்ம அண்ணன் அண்ணன் வராரு அண்ணன் வராருன்னு சொல்லி ஒரு பாட்டு இருந்துச்சுல, ஒரு பிறந்த நாளுக்கு அவர் தான். பார்த்தா அங்கே இளைஞர் யாராக இருக்காங்க, மொத்தமாக கூட்டமாக மொத்தம் கிளம்பி தான் இருக்காங்க. அங்கே நானும் மேடையில் பேசும்போது ஏதோ ஒரு பண்ண சாதனை 5 வருஷத்துல 4 வருஷத்தில் பண்ண சாதனை சொல்லுவார். நாங்கள் இவ்வளோ மெடிக்கல் காலேஜ் கட்டியிருக்கோம், இவ்வளோ நாங்கள் நிர்வாகிகள் கம்பெனிகளுக்கெல்லாம் வேலை வாய்ப்புக்கு ரெடி பண்ணியிருக்கோம், மக்கள் வந்து யூத்துக்கு ரொம்ப நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம், அப்படி செஞ்சுருக்கோம் இப்படி செஞ்சுருக்கோம், இப்போ பள்ளிக்கூடம் நிறையா பண்ணியிருக்கோம், மருத்துவம் நிறையா பண்ணியிருக்கோம் சொல்லி அப்படி இப்படி சொல்லி பார்த்தா ஆயிரம் இருப்பாங்க. இடிக்கே இப்படி சொல்லி வந்து ஓட்டு கேட்பான்னு பார்த்தா பாஜக பேசிட்டோம், ஏடிஎம்கே அவங்க கை கால் மாட்டிக்கிறாங்க. அவன் இப்படி அது வேறு இல்லாமல் கூட்டம் வந்து இப்படி தான் கூட்டணும், கட்டுப்பாட்டோட கூட்டணும் அப்படி இப்படின்னு சொல்லி புலம்புகிறார். ஏன்னா நம்ம தலைவர் கூட்டுற கூட்டம் அவர் தான் கட்டுப்பாடு இல்லாத கூட்டம். நம்ம கூட்டம்லாம் இது கூட்டம் தான் கூட்டமாக கூட்டினது எங்கடா 1 லட்சம் பேர் கூட கூடலாம். உங்களுக்கு பேர் ஏன்னா காசு வச்சு தமிழோட வரிப்பணம் வச்சு நீங்கள் பண்ணுற கூட்டம் பண்ணிக்கிறீங்க. அங்கே மக்களை சேர்க்கலடா, ஒரு வேனை பிடிச்சி ஒரு மக்களை பிடிச்சி அவர் என்னென்ன புலம்புற நீங்களே கேட்டுவாங்களா? என்னால் பொறுக்க முடியலங்க. கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்முடைய கழக இளைஞர் அணியினர் அப்படி கிடையாது. மிகுந்த கட்டுப்பாடு மிக்கவர்கள் என்பதற்கு இங்கே கூடியிருக்கக்கூடிய இந்த கூட்டம் சாட்சி. கட்டுப்பாடு இல்லாமல் 1 லட்சம் இல்லை 1 கோடி இளைஞர்களை திரண்டாலும் அதனால யாருக்கும் எந்த பயனும் கிடையாது. அப்படிப்பட்ட கட்டுப்பாடு இல்லாத கூட்டத்தை வச்சுக்கிட்டு யாராலையும் எதையும் சாதிக்கவும் முடியாது. ஆனால் உங்களை மாதிரி கட்டுப்பாடோடு இருக்கக்கூடிய இந்த கூட்டம், கொள்கை கூட்டம், கழகத்திற்கு மட்டுமல்ல இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே மிகப்பெரிய ஒரு பலம்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியும். மற்ற இயக்கத்திலெல்லாம் தொண்டர்கள் இருப்பாங்க, நிர்வாகிகள் இருப்பாங்க, தலைவர்கள் இருப்பாங்க, பொறுப்பாளர் இருப்பாங்க. ஆனால் திமுகவில் மட்டும்தான் உண்மையான அன்போட உடன்பிறப்பேன்னு கூப்பிடுற கூட்டம் நம்முடைய திமுகவில் மட்டும்தான் இருக்கு. இன்னைக்கு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் 75 ஆண்டுகளை கடந்து 76வது ஆண்டுல நாம நடைபோட்டு கொண்டிருக்கோம். இந்த 75 ஆண்டுகள்ல உடன்பிறப்புகள் சிறைகளுக்கு போயிருக்காங்க, சித்திரவதைகளை அனுபவிச்சிருக்கிறாங்க, ஏன் மொழிக்காக தன்னுடைய உயிரையே தியாகம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா நம்முடைய உடன்பிறப்புகளாக இருக்கட்டும், இளைஞரணி தம்பிகளாக இருக்கட்டும், எந்த நேரத்திலையும் களத்திலிருந்து பின்வாங்கியது கிடையாது, ஆதிக்கத்துக்கு அடிபணிஞ்சதுக்கு நிச்சயம் கிடையாது, எந்த நேரத்திலையும் சுயமரியாதையை விட்டு கொடுத்தது கிடையாது. கேட்டீங்களா நண்பா? இந்த கொடுமையில் கேட்டிங்களா? கண்டிப்பாக பதில் கொடுக்குறேன் நண்பா. 2026 இந்த தற்கொலை சொல்லிங்கிறாங்களா நம்மளுக்குலாம், அவங்களாம் ஒரு கேள்விக்குறியாக்கிட்டு பதில் கொடுக்குறோம்.